மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் ஒரு நெகட்டிவ் தாட் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு விஷயம் பண்ணமாச்சு கூட அந்த நெகட்டிவ் தாட் நம்மளை ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கணும். அது எந்த விஷயமானவும் இருக்கலாம். நீங்கள் முன்னாடி பண்ண ஒரு தப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பெரிய ஏற்பட்ட ஒரு இழப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இட்ஸ் அ நெகட்டிவ் தாட். அந்த நெகட்டிவ் தாட்டை எப்படி நம்ம மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஒரு விஷயம். நெகட்டிவ் தாட் ஒரு ஆளுக்கும் ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சில பேருக்கு இருக்க நெகட்டிவ் தாட்டை அவங்க ஈஸியாக ஓவர் கம் பண்ணுவாங்க. ஒரு சில பேரால் அந்த நெகட்டிவ் தாட்டை சுத்தமாக ஓவர் கம்மே பண்ண முடியாது. அதுலேயே மாட்டின மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களால அடுத்த ஒர்க்கை ஃபோக்கஸே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், எப்படி ஒரு 10 விதத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கல் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் மைண்ட்ஃபுல்னஸ்னால் அதாவது நம்ம லைஃப்பில் 3 விதம் இருக்குது, சரியா? ஒன்று பாஸ்ட், இன்னொன்று ப்ரெசன்ட், அடுத்து ஃப்யூச்சர். ஸோ இதில் நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிங்க. பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம் அது கண்டிப்பாக உங்களை ப்ரெசண்ட்டில் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சு ப்ரெசண்ட்டை ரொம்ப மோசமாகிடும். இந்த ப்ரெசண்ட்டு ரொம்ப மோசமாகிறதுனால ஃப்யூச்சர் அதை விட மோசமாகிடும். ஸோ இதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பி ஃபோக்கஸ் ஆன் ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ப்ரெசண்ட்டில் நடக்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா பாஸ்ட்லேயும் போயிட்டு உங்களால் ஒன்றுமே சேஞ்ச் பண்ண முடியாது, ஃப்யூச்சர்லேயும் போயிட்டு உங்களால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆக மொத்தம் ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயத்த ப்ராக்டிக்கலாக 100% மைண்ட்ஃபுல்னஸோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க உங்களோட நெகட்டிவ் தாட்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் யுவர் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட தாட்ஸில் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஒரு நெகட்டிவ் தாட் வருது, ஒரு லவ் ஃபெயிலியர் வருதுன்னா அந்த லவ் ஃபெயிலியரில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மைண்டில் இருக்கிற அந்த இன்சிடெண்ட்டை தயவு செஞ்சு டெலீட் பண்ணுங்கள். அதை டெலீட் பண்ணால் மட்டும்தான் அந்த நெகட்டிவ் தாட் வரதை உங்களால் நிப்பாட்ட முடியும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் நெகட்டிவ் தாட் வித் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெகட்டிவாக ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு, அந்த விஷயத்துல இருந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ ப்ரெசண்ட்டை உங்களால் ஃபோக்கஸே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, அந்த நெகட்டிவாக நடந்த விஷயத்தினால ஏதோ ஒரு 10% உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும். அந்த பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி வச்சுருங்க, எழுதி வச்சுருங்க. ஸோ என் லைஃப்பில் இந்த விஷயம் பாசிட்டிவாக இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணணுன்னா நீங்கள் பாசிட்டிவாக நிறைய விஷயத்த எழுத ஆரம்பிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்போஷர் டு நெகட்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்க மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கூடவே இருப்பாங்க. நம்ம மேலே ரொம்ப நெகட்டிவ்னஸ்ஸாக அவங்களால தான் நம்மளுக்கு ஏற்படுமே. அது யார் என்னெல்லாம் தெரியாது. மேபி நெகட்டிவ் பீப்புளாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக நடந்த ஒரு விஷயம் உங்கள் கூடவே நீங்கள் வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு விஷயம்லாம் உங்களை சுற்றி இருக்குன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து 5வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீஃப்ரேம் தி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதாவது இந்த விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அந்த சென்டென்ஸை ரீஃப்ரேம் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் ஒரு வேலை தராங்க, அந்த வேலை முடிக்கவே முடியல. அது ஒரு நெகட்டிவ் தாட். கரெக்டாக என்னால் ஒரு வேலையை முடிக்கவே முடியல, அந்த வேலையை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில அப்படின்னு சொல்கிறது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நீங்களே நினச்சாலும் வெளியே வர முடியாது. அதை பாசிட்டிவாக பண்ண பாருங்கள். அந்த சென்டென்ஸை பாசிட்டிவாக ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். இந்த வேலை நல்ல வேலை தான்டா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% பெஸ்ட்டு நான் கொடுப்பேன். அதுக்கு மேலே அது சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நெகட்டிவ் தாட் உங்கள் மைண்டில் இருக்குது பார்த்தீங்களா, என்னால் பண்ண முடியுமா, நான் பண்ணி முடிச்சிருவானா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம். இது மாதிரி சென்டென்ஸை நீங்கள் ரீஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. அடுத்து நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு நெகட்டிவ் தாட் உங்களுக்கு இருக்குன்னா இட்ஸ் அ மைண்டில் உங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அதை ஓவர் கம் நீங்கள் பண்ணணுன்னா ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆவாங்க. மேபி நிறைய பேர் நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னாச்சும் ஒன்றுத்தில் என்கரேஜ் ஆகிடுவாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொன்னால் நீங்கள் போய்ட்டு இந்த விஷயம் தான் பண்ணணும், நீங்கள் ஜிம்முக்கு தான் போகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு உங்கள் மைண்ட்லேருந்து ரிலாக்ஸாக உங்களை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. மேபி ரன்னிங் போகிறது, இல்லைனா ஒரு பேட்மிண்டன் கேம் விளையாடுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போயிட்டு எங்கேயாச்சும் கேம் விளையாடுறது, இதெல்லாம் உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் சுத்தமாக அழிக்குது. இந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியால் என்னோட நெகட்டிவ் தாட்ஸே என்கிட்ட இல்லாத போதுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். உங்களுக்காக வேறு யாருமே ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
மற்றவங்களோட கம்பேர் பண்ண மச்ச நம்மளே தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த விஷயம் எதுன்னு சொல்லி நோட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு ஈஸியாக கிடைக்கும். அதையும் மீறி நம்ம ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்டில் மைண்டில் போட்டு நம்ம ஐயோ இது நடந்துச்சேன்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரெசண்ட்டை வந்து நம்மளால் ஃபோக்கஸே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறத வந்து நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் ஸ்டாப் டெக்னிக். என்னடா இது ஸ்டாப் டெக்னிக் அப்படின்னு சொன்னால், என் பொண்ணு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா. இப்போ நம்மலாம் ஒரு விஷயத்த முடியாது அப்படின்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் என் பொண்ணு என்ன பண்ணுவான்னா, ஸ்டாப் டெக்னிக்னா இப்படி கையை காட்டுவா, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அவளை திட்டினா இல்லை இது பண்ணால் யூஸ் ஸ்டாப் டெக்னிக். இந்த ஸ்டாப் டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்னை இந்த விஷயத்துலேருந்து திட்டாதீங்க, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத வந்து அவங்க அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன் வந்து இந்த சிம்பிள் ஆஃப் ஸ்டாப் டெக்னிக் ரொம்ப முக்கியம்னா, ஏன்னா நம்ம வந்து ஓரலாக நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஸ்டாப் அப்படின்னு சொல்கிற சிம்பிளோ இல்லை ஸ்டாப் அப்படின்னு சொல்கிற சிம்பிளோ எங்கேயாச்சும் எடுத்து நம்ம ஒட்டி வச்சுக்கிட்டோன்னா, அந்த நெகட்டிவ் தாட் வரத்துக்கு முன்னாடி அந்த சிம்பிளை நம்ம பார்த்துட்டோன்னா கொஞ்சம் ஐயோ இது வந்து நெகட்டிவ் தாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம மைண்டு வந்து சப்கான்ஷியஸாக ரிஜிஸ்டர் ஆகி இது நெகட்டிவான விஷயம், இந்த விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொண்டு வந்துடும். கடைசியாக நான் சொல்ல போகிறது, இந்த நெகட்டிவ் தாட்லேருந்து உங்களால் ஓவர் கம்மே பண்ண முடியலன்னா நான் சொல்கிற இந்த சின்ன ப்ராக்டிஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 5 4 3 2 1 கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்ணலாம். அதாவது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களால் வெளியவே வர முடியலன்னா உங்கள் முன்னாடி இருக்க லேப்டாப்பு, மொபைல் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த சிம்பிளான டெக்னிக் இது தான். 5 விஷயம் வந்து நீங்கள் பாருங்கள், 5 புதிய விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு என் முன்னாடி வந்து இந்த பேக் இருக்குது, என் முன்னாடி லேப்டாப் இருக்குது, என் முன்னாடி புக்கு இருக்குது, என் முன்னாடி வந்து நல்ல ஒரு சீனரி இருக்குது அப்படின்னு சொல்லி 5 அழகான விஷயத்தை ரசிங்க. அடுத்து வந்து 4 விஷயத்தை வந்து தொட்டு ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்கள் முன்னாடி லேப்டாப் இருக்குன்னா லேப்டாப்பை தொட்டு பாருங்கள். இல்லை டிவி பார்க்குறீங்கன்னா டிவியை போய்ட்டு ஒரு தடவை தொட்டு பாருங்கள். இல்லை வேறு என்னாச்சும் ஒரு விஷயம் உங்கள் பக்கத்தில் இருக்குன்னா 4 விஷயத்தை தொட்டு பாருங்கள். அடுத்து வந்து 3 விஷயத்தை வந்துட்டு கேட்டு பாருங்கள். அதாவது நீங்கள் கேட்குற சாங்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க எங்கேயாச்சும் பேசிட்டு இருக்கிறது, இல்லை உங்கள் முன்னாடி யாராச்சும் பேசிட்டாங்கன்னா அவங்கள இயர் பண்ணுங்கள். அதாவது 3 தடவை வந்து 3 விஷயத்த கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசியே இருக்கிறது 2 விஷயம். 2 விஷயத்த ஸ்மெல் பண்ணி பாருங்கள். நல்ல ஃபுட் கோர்ட்டுக்கு போங்க, இல்லை நல்ல ஒரு இடத்துல சாப்பிட போங்க. சாப்பிட போய்ட்டு நல்ல ஒரு ஸ்மெல்லை வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள். கடைசியான ஒரு விஷயம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஏன்னாச்சும் சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாக இந்த டெக்னிக் வந்து சைக்காலஜியில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. 5 4 3 2 1 டெக்னிக். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து நெகட்டிவ் தாட்ஸை விட்டு ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன், 5 விஷயங்கள் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். 4 விஷயம் வந்து தொட்டு பாருங்கள். 3 விஷயம் வந்து கேட்டு பாருங்கள். 2 விஷயம் வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிற ஒரு விஷயம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்பி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.